Dear teachers, welcome to JS in English Learning. We are with scene 14 of a text of Christopher Marlowe's Dr. Faustus. This is a continuation of what was stated earlier. இப்போ பாத்தீங்கன்னா ஏறக்குறைய the friends of Dr. Faustus, they are in the neighboring room. They are praying for Dr. Faustus. ஆனா Dr. Faustus என்ன பண்றான்? He is unwilling to believe in the greatness of God. அப்ப இப்போ ஒரு ஃபேமஸான ஒரு சாலிலக்வி வரப்போகுது. இது சாலிலக்வின்னு சொல்லலாம், ஆர் வி கேன் கால் இட் as monologue. Monologue அப்படின்னா ஸ்பீச் மேட் பை ஒன் பர்சன் விதவுட் த பிரசன்ஸ் ஆஃப் தி அதர்ஸ். வேற யாருமே இல்லாம தனியா ஒரு மனிதன் புலம்புவது. இப்ப திஸ் இஸ் த லேமெண்டேஷன் ஆஃப் டாக்டர் ஃபாஸ்டஸ். டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து லாஸ்ட் ஒரு மணி நேரம் தான் வந்துட்டு இருக்கு. கிளாக் வந்து 11 மணி அப்படின்னு அடிச்சிருச்சு. இப்ப 12 மணிக்கு அவன் வந்து அந்த சோலை எடுக்கிறதுக்காக, சோல் எடுக்கணும்னா அந்த பாடி வந்து ஷுட் பி டேமேஜ். அப்ப அவனை கொன்று போட்டு விட்டு அந்த ஆன்மாவை எடுத்து போவதற்காக லூசிஃபர், பீல்செபப், மெபிஸ்டோபீலிஸ் and the host of demons they are going to come. அந்த நேரம் வந்து இவன் வந்து பயங்கரமான மன உளைச்சல்ல இருக்கான். இப்ப டாக்டர் ஃபாஸ்டஸ் எப்படி வந்து புலம்புறான் பாருங்க. ஃபாஸ்டஸ், now hast thou but 1 bare hour to live. You have only 1 hour to live. And then அதற்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னா, you must be damned perpetually. Perpetually, once and for all, you will be in hell. You will be away from the face of God. அதனால அவரு அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்படுறார். He is ruminating over the time. காலம் வந்து வேகமா போயிட்டு இருக்கு. நான் 24 வருஷம் அப்படிங்கும்போது ரொம்ப நாள் இருக்கும்னு நினைச்சேன். ஆனா 24 மணி நேரங்கிறது வருடங்கள் உருண்டோடின, மாதங்கள் உருண்டோடின, வாரங்கள் உருண்டோடின. இன்னைக்கு இந்த லாஸ்ட் டேவும் ரொம்ப வேகமா போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் மனம் வருத்தம் பட்டு கடவுளிடம் திரும்பி போலாம். ஆனா இப்போ நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? He is making a prayer that the night is bit slower. This is again a Latin phrase. Now, do you see that Latin phrase there, teachers? Oh, horses of night, run slowly, slowly. அதுதான் இந்த Latin phrase உடைய மீனிங். என்ன சார் horses of night அப்படின்னா, Greek mythologyல, you know, night is a character in Greek mythology, a deity on the side of the evil. அது என்ன பண்ணும் அப்படின்னா, it rides on a horse-drawn chariot. இந்த ஹார்சஸ் எப்படி இருக்குமா, they will run very swiftly. ஏன் அப்படின்னா குறிப்பிட்ட டைம்ல எங்க இருக்கும், ஈஸ்டர்ன் ஸ்கைல இருந்து வெஸ்டர்ன் ஸ்கை வரைக்கும் அவங்க போய் ஆகணும். ஏன் அப்படின்னா சன் எண்ட்ஸ் இன் த வெஸ்ட். ஏன் அப்ப சன் வந்து வெஸ்ட்ல முடியும் போது இந்த ஈஸ்ட்ல குகை உள்ள இருந்து ஒளிந்து கொண்டு இருக்கக்கூடிய நைட் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, தன்னுடைய சேரியட்ல ஏறி வேகமா அந்த ஒரு ஹாஃப் தன்னுடைய ஜேர்னியை முடிச்சாகணும். ஏன் அப்படின்னா அடுத்த நாள் மார்னிங் யார் வந்துருவா, சன் வந்து ஈஸ்ட் பக்கம் வந்துருவார். அப்ப திருப்பியும் இப்படி போய் அந்த சைட்ல அதர் வேர்ல்டுல கீழே வந்து அந்த குகைக்குள்ள ஒளிஞ்சுக்கணும். சன்னுல இருந்து ஒளிய வேண்டியதுதான் அந்த நைட்டினுடைய நேச்சரா இருந்தது. அப்ப இவர் என்ன பண்றாரு? he is making a prayer to the horses of night. Again, this is going against the teaching of Christianity. You are not to pray to any other god other than Lord your God. அப்ப இவரு அந்த தலையான அந்த கட்டளைய மீறுறாரு. ஏன்னா இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது the whole teachings of the Old Testament 2 கட்டளைக்குள்ளார சுருக்கிடலான்னு சொல்லுவாரு. ஏன்னா அப்படின்னு கேட்டீங்கன்னா, remember to love your Lord your God with all your heart, with all your mind and with all your soul. உனது கடவுளாகிய ஆண்டவரை உன்னுடைய முழு இதயத்தோடு, முழு மனதோடு, முழு ஆன்மாவோடு நீ அன்பு செய்வாயாக. அப்படின்னா என்ன அர்த்தம்? வேற கடவுளை நீ திரும்பி பார்க்க கூடாது, அது இம்ப்ளாய்ட். ரெண்டாவது என்ன அப்படின்னா, லவ் யுவர் நெய்பர் ஆஸ் யூ வுட் லவ், ஆஸ் யூ வுட் எக்ஸ்பெக்ட் தேம் டு லவ் யூ. மற்றவர்கள் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாயோ அதை மற்றவர்களுக்கு செய். இதுவே முதல் கட்டளைக்கு இணையான கட்டளை. லவ் ஆஃப் த நெய்பர் இஸ் ஈக்குவல் டு லவ் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இப்ப இங்க வந்து டாக்டர் ஃபாஸ்டஸ் வந்து லவ் ஆஃப் காடே உதறி தள்ளிட்டு he is lamenting. அதுதான் இந்த எக்ஸ்பிரஷன்.
அண்ட் இந்த எக்ஸ்பிரஷன் இதுக்கு முன்னாடி எங்க சார் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வாஸ் யூஸ்ட் இன் ஓவிட்ஸ் ஒர்க் ஆமோர், AMORE. ஆமோர் அப்படிங்கிற ஒர்க்ல ஓவித் என்ன பண்ணியிருக்காரு? He has used this expression, which means, oh horses of night, run slowly slowly. ஏன் அப்படின்னா அங்க பாத்தீங்கன்னா தன்னுடைய லேடி லவ்வோட இருக்கும் பொழுது நைட்டு வேகமா போயிடக்கூடாதுன்னு அங்க லவ்வர் வந்து சொல்வதை போல அங்க காட்சி அமைப்பு. ஆனா இங்க வேற ஒரு கான்டெக்ட்ல அதை எடுத்து டாக்டர் ஃபாஸ்டஸ் இதுல கிறிஸ்டோபர் மார்லோ யூஸ் பண்ணிருக்காரு. திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ரெஃபரன்ஸ் அல்யூஷன். Now look at the other informations. இவரு அழகா புலம்புறாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, he is speaking about the blood of Christ which is filling the whole firmament. Firmamentனா heaven ஃபுல்லாமே யாருடைய blood இருக்கு? ஜீசஸ் கிரைஸ்டுடைய blood இருக்கு. ஒருவேளை if you turn towards God, the one drop of blood from Christ will save me, but Lucifer will not allow me. இதுதான் எக்ஸ்கியூஸ். This is intellectual excuse that is given by people. அப்படி சொல்லிட்டு அடுத்தது he is doubting God. நான் போய் அந்த கடவுள்கிட்ட கேட்கணுமா? ஏன் கடவுளுக்கு நான் கஷ்டப்படுறேன்னு தெரியாதா? நம்ம சொல்லுவோம்ல, நம்ம உறவினர்களை பத்தி பேசும் பொழுது நம்ம சொல்லக்கூடியது என்ன அப்படின்னா, நான் போய் கேட்டாதான் அவங்க உதவி செய்யணுமா? ஏன் நான் கஷ்டத்துல இருக்கேன் அவங்களுக்கு தெரியாதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு we try to alienate ourselves from our ரிலேட்டிவ்ஸ். அதே மாதிரிதான் கடவுள்கிட்ட இருந்து தன்னையே அந்நியப்படுத்திக் கொள்கிறான். அப்படி சொல்லிட்டு அடுத்தது கடவுள் மேல ஒரு பெரிய அக்யூசேஷன் வைக்கிறான் பாருங்க. என்ன? இந்த கடவுள் ரொம்ப கோபக்கார கடவுள், பழி தீர்க்கும் கடவுள். இந்த பழி தீர்க்கும் கடவுளிடமிருந்து நான் ஒளிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு யாரை நோக்கி அவன் ப்ரே பண்ண போறான் பாருங்க. He is going to pray to the stars. This is again a pagan worship. இந்த வான்கோள்களை நம்புவது அப்படிங்கிறது வந்து கத்தோலிக்க அல்லது கிறிஸ்தவத்தில் ஃபர்பிடன் கான்செப்ட். கடவுளை தவிர வேறு எந்த விஷயத்தையும், படைக்கப்பட்ட எந்த பொருளையும் நோக்கி நீ ஜெபிக்க கூடாதுன்னு இருக்கு. ஆனா இவர் என்ன பண்றாரு? He is praying to the stars of his birth. Come and hide me like a foggy mist. என்னை வந்து அப்படியே மறைச்சுக்கோங்க, மிஸ்ட் மாதிரி வந்து என்னை மறைச்சுக்கோங்க. Don't allow me because I find heaven to be filled with wrath and it is trying to inflict pain on me அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஹெவன் மேல அக்யூசேஷன் வைக்கிறான். Now the clock strikes again and half an hour is gone. அப்ப டைம் என்ன இப்போ? 11:30. Time is 11:30 and he says half the hour is past. எல்லாமே முடிஞ்சு போயிருச்சு. அவன் திருப்பியும் என்ன பிலீஃப் பாருங்க, I wish to be away from pain but God cannot save me. திருப்பியும் அதேதான். For Christ's sake, whose blood hath ransomed me. Already God has ransomed my soul, but still I experience this pain. Okay, I wish that I am saved, but he doesn't pray to God. நேர கடவுளை நோக்கி கூப்பிடவே இல்லை. அப்பா வாங்கன்னு சொன்னா கடவுள் வந்திருப்பாரு. ஆனா இவன் பண்ணல. என்ன சொல்றான்? Let fastest live in hell 1,000 years, 100,000 at least be saved, and no end is limited to damned souls. He believed that he is damned. Okay, 1000 ஆண்டுகள் நான் அங்கேதான் கிடக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பற்றி முடிவு பண்ணிட்டு என்ன சொல்ல போறான் பாருங்க. He is making again a prayer to the pagan. What is the pagan prayer to the pagan? கிறிஸ்டியானிட்டியில இந்த 7 பிறப்பு அப்படின்னு விஷயம் கிடையவே கிடையாது. They don't believe in 7 lives. இந்த ஒரே முறைதான் இந்த உலகத்துல வர போறோம். இறந்தோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்? We will go either to heaven or to hell, or we will be stranded somewhere in between. Before the last judgment நம்ம எல்லாம் எங்க இருப்போமா? According to Dante, there is a place called limbo. லிம்போ, LIMBO, லிம்போன்னு ஒரு இடத்துல இருப்பாங்க. அந்த லிம்போல இருந்து ஃபைனலா when Jesus Christ comes for the second time, all these spirits will be taken before Jesus and he will give a final judgment அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப ஆனா இவர் என்ன சொல்றாரு பாருங்க, அழகா கிறிஸ்டோபர் மார்லோ தான் நிறைய படிச்சிருக்காரு. அதனால என்ன சொல்றாரு? He prays that his soul be transformed or transmuted into
a lower being body. இப்ப he is there next only to the angel. God has created human beings in a higher position. Sixth sense உள்ள ஒரு செவன்த் சென்ஸ் அப்படின்னா அது ஏஞ்சல்ஸ்க்கு உள்ளது. தே ஆர் த ஹையர் ஸ்பிரிட்ஸ். அவங்களுக்கு கொஞ்சம் கீழே கடவுளுக்கு அடுத்த பொசிஷன்ல ஏஞ்சலுக்கு அடுத்த பொசிஷன்ல மேனுக்கு கீழே அடுத்த பீயிங்ஸ் with 5 senses, 4 senses, 3 senses, 2 sense, 1 sense and no sense animals also are there அப்படிங்கிற மாதிரி பிலீஃப் இருக்கு. இப்ப இவர் என்ன சொல்றாரு, பைத்தகோரஸ்னு ஒரு பிலாசபர் இருக்காரு, பித்தகோரஸ் நம்ம சொல்லிக்குவோம், மேத்தமெட்டிஷியன். அவரு ஒரு கான்செப்டை வந்து ப்ரொபகேட் பண்ணாரு. த கான்செப்ட் இஸ் கால் மெட்டா சைக்காசிஸ். வாட் இஸ் மெட்டா சைக்காசிஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, metapsychosis is the belief that after death the soul will pass into another body, either it may be a human body or animal body. அப்ப அந்த மாதிரி என்னுடைய ஆன்மா வேறு ஒரு உடலினோடு போன்ற சென்று அடைந்தால் நன்றாக இருக்கும் அப்படின்னு அவர் ப்ரே பண்றார். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரு he did not want to go to hell, rather he never thought of going to heaven. Okay, now coming to the meaning of metapsychosis. Apna meta, it comes from the Greek word meta. Meta means after, and psychosis means to animate. So to animate after death, which is equal to reincarnation. Let me be born into some animal body. Yeah, I've been getting all animals are happy when they die, but my soul is unhappy as a human being. Adanala better that I have no thought about heaven or hell. அப்படின்னு அவரு ப்ரேயர் பண்றாரு. ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது the clock strikes 12. அந்த நள்ளிரவு 12 மணி ஆயிடுச்சு. that is a time when the devils come to take. உடனே அவர் பாருங்க லாஸ்ட் சொல்ற பாருங்க, oh it strikes. It's a beautiful example. oh அப்படின்னு சொல்றது, what is it called? Interjection. it strikes அப்படிங்கும்போது it is anaphora. அடுத்தடுத்த லைன்ல வந்தாதான் அரஃபோரான்னு இல்ல, பக்கத்துல வச்சாலும் anaphora தான். so oh listen my dear fellows, அந்த இடத்துல it is apostrophe. he is asking all the readers to listen. My dear people, listen. oh it strikes. now body turn to air, or Lucifer will bear thee quick to hell. அப்படின்னு சொல்லும்போது there is thunder and lightning. and what does he say? he is again making a prayer. this time he is not praying to God again. என்ன சொல்றாரு? he is only making a wish that his soul be transformed into little drop of water, that it mingles with the ocean, that the devils cannot find it. சின்ன ஒரு நீர்த்துளியாக மாறி இந்த கடலோடு கலந்தால் இந்த டெவில்ஸ் வந்து கொஞ்ச நேரம் என்னுடைய பாடி எங்க இருக்கு, என்னுடைய ஆன்மா எங்க இருக்குன்னு தேடும் அப்படின்னு பிரேயர் பண்றாரு. பட் இட் இஸ் டூ லேட். the devils enter, and what are they going to do? they are going to tear him into pieces. அவரை அக்கு வேற ஆணி வேற பிரிச்சு மேய போறாங்க. உடனே இவர் என்ன பண்றாரு? he is looking at and he is crying, my god look not so fierce upon me. அப்ப கூட கடவுளை வந்து என்ன சொல்றாரு? ரொம்ப கோபமா என் மேல இருக்காதீங்க. அப்ப கூட என்ன சொல்ல, கடவுளே மனம் இறங்கி என்னை காப்பாத்துங்கன்னு சொல்லாம ரொம்ப கோபமா என்ன பாக்காதீங்க அப்படின்னு கடவுளை கோவக்காரராகவே கடைசி வரைக்கும் பார்த்து தன்னுடைய ஆன்மாவை காப்பாற்றி கொள்ளாமல் இருக்காரு. அப்ப என்ன பண்றாரு? he is looking at the devil and he says, look at all these devils, they are coming. adders, serpents, let me breathe a while. ugly hell agape open. அப்படின்னா it is opening wide. Lucifer வராத, I'm going to burn all the books of black magic அப்படின்னு சொல்றாரு. but devils என்ன பண்ணுது? they come and they tear him into pieces. and the B textல பாத்தீங்கன்னா there is lot of shrieking noises made by Dr. Faustus, and this is reported by his friends who are there in the next room. okay, Anita ma'am, kindly mute yourself. okay, என்ன பண்ணுவோம்? இந்த B textல என்ன சொல்லுவாங்கன்னா, they hear very strange noises
and அந்த strange noises-க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா there will be shrieking noises, some very very hoary instances must be taking place, and the next morning when they go they find the body of Dr. Faustus mangled. அப்படின்னா கிழித்து எறியப்பட்டு வேற வேற பொசிஷன்ல தூக்கி எறியப்பட்டு கிடப்பதாக அந்த பீடெக்ஸ்ல சொல்லப்பட்டு இருக்கும். நம்ம இப்ப இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா the chorus, a group of a chorus they come and they give a kind of warning to the audience. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா they speak about the fate of Dr. Faustus. This is the work of the chorus. என்ன அப்படின்னா bloody sequence நமக்கு நேரா காட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா இவங்க வந்து எலிசபெத்தன் தியேட்டர்ல இன்ன வரைக்கும் அந்த பிளட் சீக்வன்ஸ் அப்படிங்கிற விஷயங்கள் இன்னுமே பெரிய அளவுக்கு வரவில்லை. அதனால இவங்க என்ன பண்ணிடுறாங்க, பர்டிகுலர்லி தே ஃபாலோ த அரிஸ்டாட்டில்ஸ் யூனிட்டி. அதனால தே ஆர் யூசிங் த கிரீக் டெக்னிக் ஆஃப் கோரஸ். அப்போ இவங்க அழகா ஒரு பியூட்டிஃபுல் மெட்டஃபர் யூஸ் பண்ணுது கோரஸ் டு டிஸ்கிரைப் டாக்டர் ஃபாஸ்டஸ். கட் இஸ் த பிரான்ச் தட் மைட் ஹேவ் grown full straight. They are speaking about a tree. அந்த ட்ரீல வந்து நிறைய பிரான்ச்சஸ் இருக்கு. அதுல ஒரு நல்ல பிரான்ச் தான். என்ன பிரான்ச்? இட் இஸ் டாக்டர் ஃபாஸ்டஸ். ஆலிவ் ட்ரீ உடைய பிரான்ச் தான் this man. What is this man? Dr. Faustus. He is Apollo's laurel bow. Apollo யாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா it is again God Zeus, and laurel bow refers to the symbol of victory, symbol of great learning. அப்ப அப்பல்லோ தலையை அலங்கரிக்க வேண்டிய அந்த ஒரு அழகான ஒரு பிரான்ச் has become corrupted, that it was cut and thrown into fire. இதுலயே ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்னு வந்து the reference allusion to Greek mythology, the other allusion is to the biblical warning. இயேசு கிறிஸ்து வந்து ஒரு அழகான ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாரு. ஒரு மரம் பத்தி பேசும் பொழுது அவர் சொல்லுவாரு, இந்த நான் தான் திராட்சை செடி, நீங்கள் அதன் கிளைகள், நீங்கள் சரியாக கனி கொடாவிடில் தரித்து நெருப்பில் எரியப்படுவீர்கள். You will be cropped and you will be thrown into eternal fire. நான் விரும்புறபடி நல்லபடியாக வளர்ந்து வரவில்லை, கொஞ்சம் இப்படி வளரணும், நேரா வளரணும்னா நீங்க வேற ஒரு ஆங்கிள் சைட்ல போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், then it will be cut and it will be thrown into eternal fire. இங்க அந்த மாதிரி eternal fireக்குள்ளதான் டாக்டர் ஃபாஸ்டஸ சொல்லிட்டாங்க, தூக்கி போட்டுட்டாங்க. இப்ப கோரஸ் வந்து is giving the moral. என்ன அப்படின்னா Faustus is gone, regard his hellish fall. He has fallen into hell. And what is his fortune? His fortune is fearful, evil fortune. எதுக்காக இந்த ஸ்டோரியை நாங்க சொன்னோம் அப்படின்னா, so that we may exhort the wise people. I think you people who are watching this play are wise people, and kindly learn that if you do unlawful things, if you practice things which heavens do not permit, then your fate will be the fate of Dr. Faustus. Heavens அனுமதிக்காத ஒரு சில விஷயங்களை நீங்கள் செய்யலாம் என்று முற்பட்டீர்கள் என்றால் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா டாக்டர் ஃபாஸ்டஸ் உடைய நிலைமை. அதனால கொஞ்சம் ஒய்ஸா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி இந்த பிளேய முடிவுக்கு கொண்டு வருகிறார்கள். நம்மளும் இதை முடிவுக்கு கொண்டு வந்து விட்டோம்.